All characters appearing in this film are fictitious. Any resemblance to real persons, living or dead, is purely coincidental. இப்போ எங்க வரணும்? இல்லைன்னு சொன்னால் புரிஞ்சுக்கோ. இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம 2 பேராலையும் பீஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும்னு எனக்கு தோணலை. இதுக்கு மேலே போச்சுன்னா உனக்கும் கஷ்டம்தான், எனக்கும் கஷ்டம்தான். போலாமாடா? போகலாம். அனு, நான் ஒன்று சொல்லட்டா? இந்த ட்ரெஸ் உனக்கு ஓகே தான் அனு, ஆனால் பார்க்குற சில பொறுக்கி பசங்க தப்பாக பார்ப்பாங்க அனு. நீ ஏன் ஃபுல் கவர் ட்ரெஸ்ஸை ஷால் போட்டு போடக்கூடாது? அது உனக்கு நல்லா இருக்கும் அனு. சரி, ஓகே, அடுத்த வாட்டி அப்படி போடுறேன். சரி வா. இப்போல்லாம் நமக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது இல்லை அனு. இதனால ஸ்டடீஸில் கூட என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அனு. அர்ஜுன் நீங்கள் பாரு, என்னோட அனு ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு 5K ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அனு, இந்த இன்ஸ்டா பேஜில் உனக்கு தேவைதானா? என்ன சொல்கிற அர்ஜுன்? இது என்னோட பேஷன். இல்லை அனு, இது உன் பேஷன், அதெல்லாம் எனக்கு புரியுது. அதே இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுற, இதை பார்த்து ஒரு 4 பேர் உங்ககிட்ட பேச வருவாங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கல அனு, டெலீட் பண்ணிடு. டெலீட் பண்ணிடவா? இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கே தெரியுமா? இல்லை அனு, நான் தான் பிடிக்கலன்னு சொல்கிறல, டெலீட் பண்ணிடு. சரி, ஓகே. இதுதான் அனு என்னோடய ஃபைனல் டிசிஷன். இதுலேருந்து நான் மாறதா இல்லை. கஷ்டம்தான், இருந்தாலும் நீ பார்த்துக்கணும். பாய், டேக் கேர். விடு அனு, பார்த்துக்கலாம். இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பேன். இந்த அனு, ஜூஸ் குடி. உன் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, நீ ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. இதெல்லாம் மறந்துட்டு உன் லைஃப்பை பாரு. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்பேன். இதுக்கு தான் சொல்கிறதே, கண்டவனே லவ் பண்ணக்கூடாதுன்னு. விடுங்கக்கா, அவளே ஆல்ரெடி டிப்ரெஸ்டாக இருக்கா. நீங்கள் ஏன்க்கா, நான் பேசிக்கிறேன். சரி, என்னமோ பண்ணுங்க. விடு அனு, எல்லாம் சரியாயிடும். விடு, பார்த்துக்கலாம். சே, அரவிந்த் வர போத்தீஸ் கூப்பிட்டா, நான் மறந்துட்டேன். சரி அனு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாய். ஹலோ அரவிந்த், வந்துட்டேன். நான் அனு வீட்டுக்கு வந்தேன். அவளுக்கு பிரேக்கப் ஆனனால கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்கா. Hey, hi Anu. Aravind here. Pavitra's boyfriend. Heard about your breakup. Don't feel much. ஹாய்டா. Hey, hi. என்னடா ஆச்சரியமா இருக்கு, இந்த பக்கம்லாம் வந்திருக்கேன். எல்லாம் உன்னை பார்க்க தான். உருட்டு. இந்த ஷர்ட் நான் வாங்கி கொடுத்தது தானே அனு? இந்த ஷர்ட் நல்லா இருக்குல்ல அவனுக்கு? அதான் நீ வாங்கி கொடுத்ததாச்சே. இந்த பேச்சுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்லை. சரி, என்ன சாப்பிட்றீங்க? இல்லைடா, எனக்கு எதுவும் வேணாம். அனு, நீ ஏதாவது சாப்பிட்றியா? அப்புறம் நான் சாப்பிடுவேன், நீங்கள் என்ன வாய் பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்லைடா, நாங்கள் கிளம்புறோம், ஷாப்பிங் போகிறோம். சரி, நீ வந்திருக்கேன்னு சொல்லி உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். டைம் ஆச்சுடா. அனு, போகலாமா? சரி, நாங்கள் பஸ் ஏறிட்டு உனக்கு கால் பண்ணுறோம். பாய். ஏய், நீ போயிட்டு இரு, நான் வரேன். நான் போகிறேன். நீ பஸ் ஸ்டாண்ட் போ, நான் வரேன். டேய் அரவிந்த், என்னடா உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் அனு கத்துற? உட்காரு. ஏன் அனு முன்னாடி மாதிரிலாம் இருக்க மாட்டேங்கிற? வேண்டாம் அரவிந்த், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, விட்டுரு. இதெல்லாம் தப்பே இல்லை அனு. இல்லை அரவிந்த், எனக்கு தப்புன்னு படுது, விட்டுரு. ஒரு நிமிஷம் இரு.
இந்தா. ஓய், எங்கே 5 மினிட்ஸாக ஆளையே காணோம்? ஒன்றும் இல்லைடா, ஒரு கால் வந்துச்சு. யார் இந்த நேரத்தில்? என் ஃப்ரெண்டு தீபாடா, கிளாஸ் நோட்ஸ் அனுப்ப சொல்கிறா. ஹே அனு, நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? ஏய் சும்மா சொல்லாத. ஏய், உண்மையாக தான் சொல்கிறேன், நீ ரொம்ப அழகாக இருக்க. சரி, அப்போ ஒன்று கேட்குறேன். நான் அழகாக இருக்கேனா இல்லை பவித்ரா அழகாக இருக்காளா? ஒரு உண்மையை சொல்லிட்டா, சொல்லப்போனால் நீ தான் ரொம்ப அழகாக இருக்க. சரி சரி போதும், நிறுத்து. வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டாங்களா? ஆ தூங்கிட்டாங்க. ஏன்டா? அக்கா எங்கே உன் ரூம்லேயே தூங்குறா? இல்லைடா, அக்கா இன்டர்வியூக்காக கோயம்புத்தூர் போயிருக்கா. வர 2 days ஆகும். ஓ ஓகே ஓகே. நான் வாங்கி கொடுத்த ட்ரிங்க்ஸு எங்கே வச்சுருக்க? அது இங்கே தான்டா, என் கபர்டுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம்டா. ஏன்? எனக்கு அது சரிப்படலை. ஹேய், நான் சொல்கிறத கேளு. உன் டிப்ரெஷனுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இல்லைடா வேணாம், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஹேய், ஃபஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். நான்லாம் எத்தனை வாட்டி டிப்ரெஷனில் இருக்கும்போது ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத கேளு, ஒரே டைம் ட்ரை பண்ணு, பிடிக்கலன்னா விட்டுரு. வீட்டில் யாராவது திடீர்னு வந்துட்டா என்னடா பண்ணுறது? அதான் கோக் பாட்டில் தான் நான் ஊற்றி கொடுத்தேன், யாருக்கு தெரிய போகுது, குடி. சரி ஓகே இரு, ட்ரை பண்ணுறேன். பாட்டில் வச்சு ஒரு செல்ஃபி அனுப்பு. சரி இரு, அனுப்புகிறேன். ஏய் இப்போ தாண்டா குடித்தேன், ஒரு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் இல்லை, அப்படி தான் இருக்கும். சரி, நம்ம ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா? சரி ஓகே விளையாடலாம். ட்ரூத் ஆர் டேர். ட்ரூத். நீ பண்ண ஃபஸ்ட்டு கிஸ் எப்போன்னு தெரியுமா? ஏய் நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. பொய் சொல்லாத. ஏய் உண்மையாடா? வேஸ்ட்டு நீ. சரி, நெக்ஸ்ட்டு ட்ரூத் ஆர் டேர். டேர். சரி, உன்னோட நியூட் பிக் எனக்கு சென்ட் பண்ணி விடு. சி. ஹேய், நான் தானே கேட்குறேன், அனுப்பு. நான் யாருக்கு அனுப்ப போகிறேன்? சரி இரு, அனுப்புகிறேன். ஏய், எடுத்துட்டியா இல்லையா? சீக்கிரம் அனுப்பு. இன்னைக்கு நான் பார்த்ததை நாளைக்கு ஊரே பார்க்கும். யூ சீப். அனு, இருக்கியா? சொல்லுடி. ஏய் அனு, உன் கையில கோக் பாட்டிலோட அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு போட்டோ வந்திருக்கு. உனக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன் பாரு. என்னடி சொல்ற? இரு நான் பார்க்குறேன். ஏய் இரு இரு, உனக்கு நான் கால் பண்ணுறேன். ஏய் என்னடி ஆச்சு? என்னாச்சு? என்ன அரவிந்த் பண்ணிருக்கு? எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என் ஃபோட்டோ ஷேர் பண்ணிருக்க? அனு, நான் சொல்கிறது கேளு. உன் கண்ணு முன்னாடி எல்லா ஃபோட்டோஸையும் டெலிட் பண்ணிடுறேன். வீட்டு பக்கத்தில் தான் வீட்டில் எல்லாம் இருக்காங்க, என்னால் வர முடியாது. நீ அந்த ஃபோட்டோஸ் டெலிட் பண்ண, அதே எனக்கு போதும். நீ மட்டும் இப்போ வரலனா நான் ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு ஃபோட்டோவாக அனுப்பிக்கிட்டே இருப்பேன். இப்போ எங்கே வரணும்? நான் ஸ்ட்ரீட் எண்டில் காரில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வா. உள்ள வா அனு. நீ
நீ அந்த ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ண அரவிந்த். உள்ளே வான்னு சொல்கிறேன்ல. அங்கே வீட்டில் எல்லாம் இருக்காங்க அரவிந்த். நீ அந்த ஃபோட்டோஸ் டெலீட் பண்ண, எனக்கு அதே போதும். உனக்கு டெலீட் பண்ணணுமா இல்லை? இதுதான் உன்னோட ஃபோட்டோஸ். என்கிட்ட வேறு காப்பி கூட இல்லை. உன் கையால் நீயே டெலீட் பண்ணிடு. ஆனால் ஒரு half an hour மட்டும் கிட்ட வா அனு. இதெல்லாம் தப்பே இல்லை அனு. ஒரே ஒரு டைம். ஏ அனு, எங்கே போகிற எங்கே போகிற? ஏய் என்னடி பண்ணிருக்கானு? என்னாச்சு? ஏன் இப்படி பண்ற? என்னாச்சு சொல்றீ? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லு. சரிங்க வா, வந்து உட்கார். சரி அழாத உட்காரு முதல்ல. இப்ப சொல்லு அனு, அழாம சொல்லு. என்னாச்சுன்னு சொல்லு அனு. அனு இங்க பாரு, என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? சரி அழாத, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. இல்லைக்கா. நான் தான் சொல்கிறேன்ல, உன் மேலே எந்த தப்பும் இல்லை. போன வாரம் தான் சைபர் கிரைம் போலீஸ் எங்கள் காலேஜ் வந்து அவேர்னஸ் கொடுத்தாங்க. ஸோ இதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்ம சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான். இல்லைக்கா, உனக்கே தெரியும், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க. ஏய் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி. உன் பேர் கூட தெரியாத மாதிரி போலீஸ் இந்த கேஸை முடிச்சு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கேஸ்லையாவது கம்ப்ளைண்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணலாம். இந்த சைபர் கேஸில் அதுவும் பண்ண முடியாது. நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சு அவன் ஃபோட்டோஸ்லாம் லீக் பண்ணிட்டா என்னக்கா பண்ணுறது? அதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவனுக்கு தெரிய முன்னாடியே அவன்கிட்ட ஃபோட்டோஸை வாங்கி அழிச்சிருவாங்க. இல்லைக்கா, பயமாக இருக்குது. நீ இப்படி பயந்துட்டே இருக்கிறனால தான் இன்னைக்கு அவன் கூப்பிட்றான், நாளைக்கு இன்னொருத்தங்க கூட போக சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவேன்? நீ இப்படி பயப்பட தான் அவன் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பான். இதுக்கு ஒரே சொல்யூஷன் நம்ம சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறது தான். அப்புறம் நீங்கள் பேசின ஸ்க்ரீன்ஷாட்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ்லாம் எனக்கு எடுத்து கொடு. அதெல்லாம் எதுக்குக்கா? இதெல்லாம் தாண்டி எவிடன்ஸு. அவன் என்னென்ன பண்ணியிருக்கான்றதுக்கு இதுதான் ஆதாரம். உனக்கு எதுவும் ஆகாது, பயப்படாமல் கொடு. ஓகேக்கா. இந்த ஒரு வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டது நிறையா. லவ்ங்கிறது யாரும் யாருடைய ஓனர்ஸ் கிடையாது, ஜஸ்ட் பார்ட்னர்ஸ். ஒவ்வொருத்தரோட க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் லவ். அப்படியே பிரேக்கப் ஆச்சுனாலும் டிப்ரெஷன், அதுக்கு ட்ரிங்க்ஸ்னு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கெரியரை லவ் பண்ணலாம், நம்ம பேரண்ட்ஸை லவ் பண்ணலாம், பேஷனை லவ் பண்ணலாம். அதே மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு நோ சொல்ல கற்றுக்கணும். நமக்கு ஏதாவது நடந்தால் அதை வெளியே வந்து சொல்லணும். நான் தைரியமாக வந்து சொன்னேன். அவன் இப்போ ஜெயிலில் இருக்கான். நான் என்ன மாதிரி பெண்களை அவன்கிட்டேருந்து காப்பாற்றிருக்கேன். பெண்கள்னால் கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்ட சிறகுகள் இல்லாத பறவைகள். அவங்களால பறக்க முடியாது, பயன்படுத்தி அடக்கி வைக்கலாம்னு நினைக்கிறவங்க முன்னாடி சிங்கப்பெண்ணா தைரியமாக என்னோட வரப்போகிறது யார்? ரெக்கைகளை விரித்து சுதந்திரமாக என்னோட பறக்க போகிறது யார்?